ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் கார்டனிங்கில் நாங்கள் பண்ண ஹார்வெஸ்ட் தான். இது வந்து முளைக்கீரை, அரைக்கீரை சொல்லுவோம் தெரியுமா, அரைக்கீரை உள்ளது. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை நல்லா இருக்கிறத பார்த்து பறிச்சுக்கிட்டேன். அது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, மணத்தக்காளி காய் விட்டுருந்தேன். எதுக்காக இத்தனை நாள் மணத்தக்காளி கீரை பறிக்கலைன்னா, இந்த காய்க்காக நான் இலையை பறிக்காமல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக அதை எடுத்துட்டேன். இப்படி தான் பழம் பழுத்து அது வரும். இது டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக புளிப்பா நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைலாம் சாப்பிடுவோம். யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொன்று நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னோம்னா, எங்களுடைய தோட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மிளகாய் செடி 2 இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னா ஹைப்ரிட் தான் இது. அது வந்து விதைகள் நீட்டாக, அதாவது ஒரு காய் லென்த்தாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் காரம் இருக்குமான்னு தெரில, செக் பண்ணும்போது சொல்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், எங்கள் வீட்டிலேயே நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, கொத்தமல்லி. இது எப்படி செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் இதை நல்லா 2 ரவுண்டு 3 ரவுண்டு அரைச்சேன். 2 2 போயிடும். 2 2 போனதுக்கப்புறம் இதை ஒரு நாள் ஊற போட்டு இதை வந்து செடியாக நம்ம எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல விதைச்சி வச்சிடுறது. இந்த மாதிரி நான் இது வந்து 2வது ரவுண்டு செய்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் முளைச்சதை கடைசியாக காட்டுறேன். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நான் பண்ணி அதை நான் போட்டு ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரத்தோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி தான் வரும். உடனே டக்கு டக்குன்னு வந்துடாது. இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.